சந்தோஷ் ஒருவேளை இங்க வந்து தாலி கட்டினானா அப்பவும் இந்த கவரை கொடுப்பாங்களா? சந்தோஷ் இங்க வந்தாலும் வரலனாலும் டான்னு 10 மணிக்கு அந்த கவர் பவித்ரா கையில போய் சேர்ந்துரும். அந்த கவரை பிரிச்சு பார்த்த அடுத்த நிமிஷமே கச்சேரி ஆரம்பமாயிடும். இவன் இங்க வந்து தாலி கட்டின அடுத்த நிமிஷமே ஒண்ணு அவ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், இல்ல டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணணும். இதுல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா நடக்கும். என்ன ஒண்ணு? அவன் என் கழுத்துல தாலி கட்டினானா நிரந்தரமா இங்க இருப்பான், இல்லனா அங்கேயும் இங்கேயும் இல்லாம நடு தெருவுல தான் அவன் வந்து நிப்பான். மேடம், அந்த சந்தோஷ் கொஞ்சம் கூட தப்பிக்க முடியாத அளவுக்கு நல்லா பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டிருக்கீங்க மேடம். அது மட்டும் இல்லாம சந்தோஷ் கொஞ்சம் கூட தப்பிக்காத அளவுக்கு ஸ்கெட்சும் போட்டு ஆதாரத்தை வீட்டுக்கு அனுப்பியிருக்கீங்க. அது அது எப்படி மேடம் அவங்க அபார்ட்மெண்ட்ல கரெக்டா ஒருத்தரை பிடிச்சிங்க? அவங்களே தானா வந்தாங்க. அவங்களுக்கும் லக்ஷ்மிய பிடிக்காதுன்னு சொன்னாங்க. முதல்ல நான் நம்பல, அப்புறம் விசாரிச்சு பார்த்ததுல உண்மையிலே அவங்க லக்ஷ்மிக்கு எதிராக தான் இருந்தாங்க. அதனாலதான் நம்பி அவங்க கிட்ட கொடுத்து அனுப்பியிருக்கேன். எவ்வளவு கஷ்டப்படுறீங்க நீங்க. அந்த கடவுள் தான் உங்களுக்கு கை கொடுக்கணும். உங்க ஆசை நிறைவேறணும்னு இந்த நேரத்துல நான் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன். கடவுள் காட்டதான் செய்வாரு, ஊட்ட மாட்டாரு. நாம தான் அதை எடுத்துக்கணும். எனக்கு காட்டின வழியில இப்ப வரைக்கும் நான் கரெக்டா போயிட்டு இருக்கேன். அதான் எல்லாமே நமக்கு சாதகமா தான் நடக்குது. ஆதிரா, சந்தோஷ், சந்தோஷ், வா சந்தோஷ், நீ வருவேன்னு எனக்கு தெரியும். அத்தை மாமா, நான் சொன்னேன்ல கண்டிப்பா சந்தோஷ் வருவான்னு. அதான் வந்துட்டான் பாருங்க. என் நம்பிக்கை வீண் போகல சந்தோஷ். சந்தோஷ், இப்பதான் எங்களுக்கு நிம்மதியா இருக்கு. ஆதிராவுக்கு எப்படிடா இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்க போறோம்னு எங்களுக்கு ரொம்ப யோசனையா இருந்துச்சு. உங்களுக்கு இப்பதான் எல்லாம் புரிஞ்சு நீங்களா இங்க வந்திருக்கீங்க. நீங்க சரியான முடிவு தான் எடுத்திருக்கீங்க. ரொம்ப நன்றி சந்தோஷ். என்னடா சந்தோஷ் சொன்ன? வாய திறந்தாலே எனக்கு குடும்பம் இருக்கு குடும்பம் இருக்குன்னு மூச்சுக்கு 300 தடவை சொன்ன. இப்ப பாத்தியா, நீயே உன் குடும்பத்தை விட்டுட்டு என்கிட்ட வந்துட்ட. இதுதான்டா ஆதிரா. மாமா, சந்தோஷ கூட்டிட்டு போய் வேஷ்டி சட்டை போட்டு கூட்டிட்டு வாங்க. ஐயர்லாம் வந்தாச்சுல்ல? எல்லாம் மணமேடையில ரெடியா இருக்கு. நீங்க ரெடி ஆயிட்டு போய் உட்கார வேண்டியதுதான். நான் போய் சந்தோஷ ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்துடுறேன். வாங்க சந்தோஷ், போலாம். என்ன சந்தோஷ், வாங்க. போ சந்தோஷ், போ. சார், நாம இப்ப தாமதிக்காம வீட்டுக்குள்ள போய் கண்டிப்பா ஆதிராவை புடிச்சு இழுத்துட்டு போய் குட்டி பவித்ரா முன்னாடி உண்மையை சொல்ல வைக்கணும். குட்டி பவித்ரா கிட்ட ஏதாவது சொல்லிட்டான்னா பிரச்சனை ஆயிடும் சார். மேடம், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லா பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணி அந்த ஆதிராவோட ஆட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம். எவ்வளவு பித்தலாட்டம் பண்ணிருக்கால சார். குட்டிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சே எப்படி பண்ணிருக்கா பாருங்க. குட்டி கிட்ட உண்மையை சொல்ல சொல்லி அதுக்கப்புறம் அவளை வந்து போலீஸ்ல புடிச்சு கொடுத்துடணும் சார். மேடம், இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ முகத்தர கிழிஞ்சிடும். இப்போதைக்கு அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு சந்தோஷ் காரணம் இல்லைங்கிறத நிரூபிக்கணும். அப்புறம் அவளை என்ன பண்ணலாங்கிறத யோசிக்கலாம். வாங்க. சார், வீடு பூட்டி இருக்குதே. எங்க போயிருப்பாங்க? ஐயோ, இப்ப என்ன சார் பண்ணலாம்? இருங்க லட்சுமி மேடம், பக்கத்துல யார்கிட்டயாவது விசாரிக்கலாம். நீங்க எதுக்கும் ஒரு தடவை சந்தோஷ்க்கு ஃபோன் பண்ணுங்க.
நான் எத்தனையோ முறை அவனுக்கு ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன் சார். ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறான். இருங்க பண்ணி பார்க்கறேன். ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறானே. அப்போ ஆதிரா கிட்ட தான் இருப்பானோ? மேடம், அந்த அயன் கடைக்காரர்கிட்ட கேட்டு பார்க்கலாம் வாங்க. ஐயா, இந்த வீட்ல இருக்கிறவங்க எங்க போனாங்கன்னு தெரியுமா? நீங்க சார்? நாங்க உங்க ரிலேஷன் தான். வர சொல்லிருந்தாங்க. ஃபோன் போட்டா போக மாட்டேங்குது. சார் அவங்களுக்கு நீ கல்யாணம் சார். கல்யாணத்துக்கா போறாங்கன்னு சொன்னாங்க? ஆமா மேடம். சார் எந்த இடம்னு சொன்னாங்க? கோவில்ல தான் கல்யாணம்னு சொன்னாங்க. ஆதிரா மேடமும் அவங்க கூட 2 பேரும் கிளம்பி போனாங்க. என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாங்க சார். எந்த கோவில்? வேற ஏதாவது சொன்னாங்களா? இல்ல கோவில்ல தான் கல்யாணம்னு சொன்னாங்க. இந்த ஏரியாவுக்கு குடி வந்து 2-3 மாசம் தான் இருக்கும். அவங்க அப்பா செத்தன்னைக்கு யாரோ ஒரு பையன் வந்தான். அதுக்கப்புறம் அடிக்கடி வர போக இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்தா அத்தா மாமன்னு வந்தாங்க. திடீர்னு கல்யாணம்னு சொன்னாங்க. அதான் மேடம் எனக்கு தெரியும். எதுக்கும் கோயில்ல வேணா போய் பாருங்க. என்ன ஹரி சார், என்ன நடக்குது? கல்யாணம் பண்றதுக்கு போயிருக்கான்னா அப்போ என்னோட குட்டி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு போயிருக்கானா? காஃபி ஷாப்ல என்னோட பவியை விட்டுட்டு அவகிட்ட எதுவுமே சொல்லாம போயிருக்கான்னா அந்த ஆதிரா தான் ஏதோ பெருசா பிளான் பண்ணிருக்கா. இல்லனா இந்த மாதிரி விஷயத்துல அவ இந்த மாதிரி ஒரு விஷயத்துல இறங்கி இருக்க மாட்டா. மேடம், அவ கல்யாணத்துக்கு கண்டிப்பா சந்தோஷ பிளாக்மெயில் பண்ணி தான் அவன் வர சொல்லிருப்பான். அதான் அந்த லெட்டர்ல 2 விஷயத்தை எழுதிருக்கான். இப்ப நமக்கு நேரம் இல்லை. முதல்ல போய் நம்ம அந்த கல்யாணத்தை தடுக்கணும். சந்தோஷ பிரச்சனையில இருந்து காப்பாத்தணும். வாங்க மேடம். ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாசேனாய தீமஹி தன்னோ ஷண்முக பிரசோதயாத். ஆரத்தி எடுத்துக்கோங்க. சந்தோஷ், மாப்பிள்ளையும் பொண்ணும் மாலை எடுத்து மாத்திக்குங்க. என்ன சந்தோஷ் தயங்குற? சீக்கிரம் மாலைய போடு சந்தோஷ். என்னடா ஆச்சு? மாலை வாங்கு. இந்தாங்க மாலை. என்ன சந்தோஷ் இது? மாலைய போடு. நாழியார்து 2 பேரும் மாலையை மாத்திக்குங்க. பவி, நான் உனக்கு மனசார துரோகம் பண்ணல. எனக்கு வேற வழி தெரியல. சந்தோஷ், மாங்கல்யத்தை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க. சீர்வசஸ்வ மாயுஷ்ய மாரோக்ய மாவிதா சோபமானம் மகீயதே தானியம் தனம் வசும் மகுபத்ர லாபம் சதசம்பத்சரம் தீர்க்கமாயுகு சதமானம் பவதி சதாய புருஷன் கதேந்திரியே ஆயுஷ்யேந்திரியே. யோசிக்காம மாலைய போடு. தீர்காயுஷ்மான் பவ தீர்க்க சுமங்கலி பவ சர்வாபிஷ சித்திரஸ்து.
மாங்கல்யத்தை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க. சரிங்க சாமி. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்தே. முகூர்த்த நேரம் முடிய போறது, தாலி சீக்கிரமா கட்டுங்க. பூ என்ன சந்தோஷ், என்ன யோசிக்கிற? இப்ப நீ தாலி கட்டுறியா இல்ல தற்கொலை பண்ணி சாகட்டுமா? போ. சந்தோஷ், தாலி கட்டு சந்தோஷ், சீக்கிரம் கட்டுறா. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன பண்ற நீ? என்னடா பண்ற நீ? என்னடா இது? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இப்படி எல்லாம் பண்ணுவ? அம்மா, என்ன மன்னிச்சிருங்க அம்மா. நான் தப்பு பண்ணிட்டேம்மா. டேய், யாரா சொன்னது நீ தப்பு பண்ணிட்டேன்னு? இது எல்லாமே டிராமாடா. இதுல எதுவுமே உண்மை இல்ல குட்டி. இந்த ஆதிரா உனக்கு சொன்னது எல்லாமே பொய். இதுவரைக்கும் நீ பட்ட அவமானம் எல்லாம் போதும்டா குட்டி. வாடா, வீட்டுக்கு போலாம், வா. அம்மா,
என்னம்மா சொல்றீங்க? அவ வயித்துல வளர்ற குழந்தை. அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு நீ காரணம் இல்ல குட்டி. யாரு சொன்னா? என்ன லக்ஷ்மி ஆண்டி, கடைசி நேரத்துல வந்து கலாட்டா பண்றீங்களா? சந்தோஷ் தான் என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா. நீங்க தேவையில்லாம கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. அப்புறம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதாயிரும். உங்க ஒட்டுமொத்த குடும்பத்தையும் தூக்கி உள்ள வச்சிருவாங்க. யார்கிட்ட என்ன பேசுற? உன் மிரட்டல் எல்லாம் வேற எங்கேயாவது போய் வச்சுக்க, பிஞ்சிடும். நீ யாரு? நீ எங்க இருந்து வந்திருக்க? நீ என்னென்ன தில்லாலங்கடி வேலையெல்லாம் பண்ணிருக்கேன்னு உன் மொத்த ஜாதகமும் என் கையில இருக்கு. என்னோட குட்டியை எப்படி மிரட்டி மிரட்டி நீ டார்ச்சர் பண்ணிருக்க? எல்லாமே எனக்கு தெரியும். பாவம் அப்பா இல்லாத பொண்ணாச்சேன்னு நான் பேச்சோட நிறுத்திக்கிட்டேன். இல்ல கண்ணம் பழுத்திருக்கும். ஜாக்கிரதை. பாத்தியா சந்தோஷ், உன் முன்னாடியே எப்படி பேசுறாங்கன்னு? சந்தோஷ், நீ எனக்கு வேணும் சந்தோஷ். நம்ம குழந்தைக்கு அப்பாவா நீ எனக்கு வேணும்டா. சந்தோஷ், நீ எனக்கு வேணும்டா. ஏய், யார் குழந்தைக்கு யார் அப்பா? உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கும் என் குட்டிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அதட்டி சொன்னா போய் உண்மை ஆகிறாது லக்ஷ்மி ஆண்டி. இது சந்தோஷோட குழந்தைதான். நீங்க இல்லன்னு சொன்னா நான் நம்பிடுவேனா? சும்மா வாயாலெல்லாம் சொன்னா போதாது, எவிடன்ஸ் வேணும். என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு சந்தோஷ் அப்பா இல்லங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரம் இங்க இருக்கு. இந்தா, இது டிஎன்ஏ ரிப்போர்ட். சந்தோஷ்க்கும் வயித்துல வளர்ற குழந்தைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட். என்ன மிஸ்டர் ஹரிகிருஷ்ணன், உங்க படிச்ச மூளைய காட்டுறீங்களா? கையில காசு கொடுத்தா நீங்க வச்சிருக்கிற மாதிரி 1000 பேர்கிட்ட ஃபேக் ரிப்போர்ட் வாங்கலாம். உங்களுக்கு சந்தோஷ் தான் முக்கியம். அதுக்காக தான் இந்த மாதிரி ஃபேக்கான ரிப்போர்ட்டுங்க எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அதனால என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா சந்தோஷ் இல்லன்னு ஆயிடுமா? மாமா, அந்த ஒரிஜினல் ரிப்போர்ட்டை கொடுங்க மாமா. ஆதிரா, இங்க என்ன நடக்குது ஆதிரா? எனக்கு ஒண்ணுமே புரியல. குட்டி குட்டி குட்டி, நீ அவளை நம்பாத, நீ அவளை நம்பாத குட்டி. அவ பொய் சொல்றா, அவ பெரிய பொய்க்காரி. அவ பொய் சொல்றா. இது ஒரிஜினல் சர்டிபிகேட்டே இல்ல. இல்லடா, உங்க அம்மா தான் பொய் சொல்றாங்க. இந்த ஹரிகிருஷ்ணன் கொண்டு வந்தது ஃபேக் ரிப்போர்ட். இதுதான் ஒரிஜினல் ரிப்போர்ட். இந்த 2 ரிப்போர்ட்டையும் நீயே பாரு சந்தோஷ், உனக்கே புரியும். குட்டி, அவ பொய் சொல்றா. இந்த பொண்ணு மொத்தமா பொய் சொல்றா குட்டி. இது இல்ல சந்தோஷ், ஹரி சார் வாங்கிட்டு வந்த ரிப்போர்ட் தான் உண்மையானது. என்ன நம்ப குட்டி. அந்த குழந்தைக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இல்லடா, நான் வச்சிருக்கிறதா உண்மையானது. அதிரா, உன்னை பத்தியும் உன் கிரிமினல் நடத்தைய பத்தியும் எனக்கு நல்லாவே தெரியும். அதான் ரிப்போர்ட் கொடுத்த டாக்டரையே பேச வச்சு வீடியோ எடுத்திருக்கேன். பாக்குறியா? சார், நாங்க செக் பண்ணி பார்த்ததுல இந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்ல சந்தோஷோட டிஎன்ஏவும் ஆதிராவோட டிஎன்ஏவும் மிஸ்மேட்ச் ஆகுது. அதனால ஆதிரா வயித்துல வளர்ற குழந்தைக்கு சந்தோஷ் அப்பாவா இருக்க வாய்ப்பில்லை. அத நான் உறுதியா சொல்றேன். என்ன ஆதிரா, என்ன நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டல்ல? உனக்கு நான் அப்படி என்னடி துரோகம் பண்ண? சந்தோஷ், ஒரு நிமிஷம் அமைதியா இருக்கியா? ஒரு வீடியோவை காட்டினா அது உண்மையாயிடுமா? நான் கூட காசு கொடுத்தா 1000 பேர்கிட்ட வீடியோ வாங்கி ஃபேக் பண்ண முடியும். டாக்டர் கிட்ட பேச வைக்க முடியும்டா. இதெல்லாம் ஒரு ஆதாரமா?